மதுரை மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். இன்றைக்கி இந்த பிரம்மாண்டமான லக்ஸரியான 3BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கு இல்லையா? இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தாங்க நம்ம போர்ட்டிகோ. ஸோ போர்ட்டிகோ பாருங்களேன், அது கூட எவ்வளோ கிளாஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 3BHK இண்டிவிஜுவல் லக்ஸரி ஹவுஸுங்க. ஸோ இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை சிக்கந்த சாவடியிலேருந்து உள்ளே போனீங்கன்னா ரேடியன் சினிமாஸ்க்கு பக்கத்தில் தாங்க அமைச்சிருக்கு. பக்கத்தில் உங்களுக்கு பொதுமை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அலங்காநல்லூர் மெயின் ரோடு எல்லாமே பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம தலைவாசல் கதவு. தலைவாசல் கதவு தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. இது தாங்க நம்மளுடைய பிரம்மாண்டமான ஹாலுங்க. ஸோ அந்த ஹாலை மட்டும் பாருங்களேன். ஓ மை காட், பார்க்குறக்கு எவ்வளோ கிளாஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். மேலே ஃபால் சீலிங் ஒர்க் ஆகட்டும், ஜன்னல் ஃபெசிலிட்டி ஆகட்டும், இன்டீரியர் ஒர்க் ஆகட்டும், உங்களுக்கு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு 3 சென்ட்டில் கட்டியிருக்காங்க. 1780 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த பிளாட் அமைப்பு, வடக்கு பார்த்த வாசப்படியில் தாங்க இந்த வீடை செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த வீடோட ஹால் பார்த்தது எந்தளவுக்கு பிரம்மாண்டமோ அதோட பிரம்மாண்டமோ இதோட கிச்சன் மட்டும் பாருங்களேன், எந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிச்சனுக்குலாம் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. மாடுலர் டைப் கிச்சன் வித் ஃபேபரில் உங்களுக்கு சிம்னி வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட லுக்கு மட்டும் பாருங்களேன், எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஹாலில் உங்களுக்கு டிவி யூனிட், பூஜா யூனிட் அது மட்டும் கிடையாது, பக்காவான கபோர்ட் ஒர்க் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்கில் இருந்து மேலே ஃபால் சீலிங்லேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே உங்களுக்கு டிவி யூனிட்காகவும் தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காகவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இந்த வீடு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டுங்க. 3 பேஸ் EB லைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் ரூஃப் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலே மாடிக்கு. ராம்கோ அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. DSRM ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃபினோலக் வயர் மற்றும் லீகரண்ட் ஸ்பிட்ச் தாங்க இதில் இவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ தேக்கு மர கதவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, UPVC ஜன்னல் இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே வாஸ்துப்படி பார்த்து செஞ்சுருக்காங்கங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 70% லோன் வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ கீழே நீங்கள் ஹால், பெட்ரூம், கிச்சன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மேலே ரூம்ஸ் எப்படி இருக்குது, மேலே என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸோ மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மேசிவான ஒரு பால்கனி செஞ்சு கொடுத்துருக்காங்க. எந்த வீட்லையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பால்கனி வசதியை பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம ஈவினிங் டைம் ஆகட்டும், இல்லை மழை பெய்கிற டைம் ஆகட்டும், நம்ம ஃபேமிலி டைம் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட உங்கள் குவாலிட்டி டைமை, உங்கள் ஃபேமிலி டைமை இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. அப்படி நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு மேலே டெரஸ் வசதி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பக்கத்தில் தாங்க இன்னொரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் சொன்னீங்களே, இந்த வீட்டோட ப்ரைஸ் தான் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சொல்கிறேங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,10,00,000 மட்டும்தாங்க. இந்த ப்ரைஸ் முற்றிலும் நெகோஷியேட்டபிள். ஸோ ப்ரைஸ் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். www.hariom1979 வெப்சைட் பேஜையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுதான் மேலே இருக்கிற இன்னொரு பெட்ரூமுங்க. ஸோ கீழே பார்த்த மாதிரி தான் எல்லா வசதியுமே இந்த பெட்ரூமில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பற்றி ஏதாவது தகவல் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதே ஒரு அடுத்த வீடியோ உங்களே சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.